இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக வணக்கம் தமிழொலியூடாக. அதாவது இன்றைய நாளில் என்ன தலைப்பு பகுதியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று பார்த்தால், இந்த குழந்தைகள் தொடர்பான உரிமைகள் அல்லது வளர்ப்பு, அந்த குழந்தை வளர்ப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். என்றால் அதனுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தினமாகவும் என்று காணப்படுகிறது. பெண் பிள்ளைகளுக்கான ஒரு குழந்தை நாள் ஆக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் பொழுதிலே நாங்கள் கதைக்கின்ற விடயத்திலே மிக முக்கியமாக பொதுவாக குழந்தைகள் பற்றிய சிந்தனைகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்று சிறுவர் துஷ்பிரயோகம் என்கிற ஒரு சொல்லுக்குள்ளே இந்த குழந்தைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் உள்ளடக்கப்படுகிறது. நிறையவே இன்று எங்களுடைய சமூகத்திலே மறைந்து போயிருக்கிற ஒரு பாரிய பிரச்சனை இந்த குழந்தைகள் தொடர்பான துஷ்பிரயோகங்கள். வெறுமனே இன்று நாங்கள் சட்டங்களை ஊடாக அந்த குழந்தைகளுடைய உரிமைகளை பெற்றுவிடலாம் என்கிற ஒரு விடயங்கள் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறதா எங்களுடைய பிரதேசங்களிலே என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்று குழந்தைகளுக்கு நடக்கின்ற துஷ்பிரயோகங்கள் வெளிவருவதில்லை, அதுதான் உண்மை. அது மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாக அதை அணுகுவதும் பெரும்பாலும் குறைவு. ஏனென்றால் அவர் அணுகிவிட்டால் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் சிந்திக்கின்றபடியினால் அது சட்டத்துக்கு வெளியிலே வராமல் உள்ளே என்ன சொல்வது, அப்படியே மறைந்து போகின்ற ஒரு சந்தர்ப்பம் நிறையவே இருக்கிறது. என்று அந்த பிள்ளை இந்த சமூகத்திலே இந்த வாழ்வியலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனுடைய எதிர்காலம் என்றெல்லாம் பல விடயங்களை நாங்கள் கருதி அந்த குழந்தைகளுக்கான விடயப்பிறப்பு உள்ளடக்கப்படுகின்றது, உள்வாங்கப்படுகிறது. அதாவது எப்படி அது வெளியிலே வராமல் மலங்கெடுக்கப்படுகிறது என்று நான் சொல்லலாம். அது காரணமாக நாங்கள் கூட இருக்கலாம். அது எங்களுடைய குடும்பம் சார் பின்னணி மற்றும் சமூகம் சார் விடயங்களை வைத்து நாங்கள் அந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவது குறைவு பலர். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் குழந்தை பருவத்திலேயே குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சமூகம் எப்படிப்பட்டது, யார் எப்படியானவர்கள், எவ்வாறானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், இன்றைய சமூகத்தில் இருக்கிறவருடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் குழந்தை பருவத்திலிருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பலர் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பிள்ளைகள் படிக்கின்ற பருவத்திலே அவர்களுக்கு இந்த பாலியல் ரீதியிலான கல்வி முறைகளை அல்லது அது தொடர்பான தெளிவுபடுத்தல்களை சிறு பிராயத்திலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விடயங்களும் இங்கே பல இடங்களிலே அதிகமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த விடயங்கள் இன்னும் சமூகத்திலே கல்வி முறைகளிலே கொண்டு வரப்பட்டிருப்பது என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. பெற்றோர் தான் இதற்கு நாங்கள் தான் முடிந்தவரை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு ஒரு சிறு பராயம் அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாத பருவம். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருந்தவர்களுக்கு பல நல்ல ஒரு விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒருவரை சந்திக்கிறோம், ஒருவர் எங்களுக்கு ஒரு பொருள் தருகிறார், அல்லது ஒருவர் எங்களுடன் நன்றாக கதைக்கின்றார், அல்லது எங்களை பற்றி விசாரிக்கின்றார் என்றால் குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். யாராவது ஏதாவது தந்தால் நீங்கள் வேண்டக்கூடாது. அது யாராக இருந்தாலும் கூட. இன்று உறவு முறைகளுக்குள்ளே தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வன்முறைகள் துஷ்பிரயோகங்கள் எல்லாம் குழந்தைகளுடைய இரத்த உறவுகளாலேயே மேற்கொள்ளப்படுகிறது. சில வேளைகளில் தகப்பனுடைய தம்பியாராலோ அல்லது குடும்பங்களிலே இருக்கின்ற உற்ற நல்ல நெருக்கமான உறவுகளாலேயோ அல்லது நெருக்கமான நண்பர்களூடாகவோ இந்த குற்றங்கள் எல்லாம் இன்று அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்று பெற்ற பிள்ளைகளை கூட சில தந்தைகள் மது போதைகளிலே போதைப் பொருட்களை பாவித்து விட்டு எல்லாம் துஷ்பிரயோகம் செய்கிற சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு இந்த சமூகம் சீர்கேடான நிலையிலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் யாருடன் பழகினாலும் நாங்கள் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு பிள்ளை பாடசாலை போகிறது வருகிறது, அடுத்து டியூட்டருக்கு போகிறது வருகிறது என்றால் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே என்ன நடக்கிறது, அவர்கள் எப்படி யாரை சந்திக்கிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள், யாருடன் போகிறார்கள், அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, அல்லது அவர்களுடைய உடல் உள ரீதியிலே மாற்றங்கள் இருக்கிறதா, மன உளைச்சல் அவர்களுக்கு இருக்கிறதா என்கிற விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று முன்னைய மாதிரியான வாழ்வியல் முறை இல்லை. முன்னைய காலங்களில் நாங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் பெற்றோரோ சரி, பாடசாலையோ சரி, ஒரு ஆசிரியரோ சரி, ஒரு பிரம்பை எடுத்து அடித்து அந்த பிள்ளையை திருத்துவதற்கு எத்தனித்து விடுவார்கள். முடிந்த காரியம். அது இந்த பிள்ளைகளும் அடிக்க பயத்திலே ஓரளவுக்கு சீராக இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைய பருவத்து பிள்ளைகள், இன்று சிறுபராயத்தில் இருக்கிற அந்த குழந்தைகள் அடித்தாலோ அல்லது நாங்கள் விரட்டினாலோ அவர்கள் எங்களை பதில் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் ஏன் எங்களுக்கு அடிக்கிறீர்கள், எங்களுக்கு என்ன சொல்ல மன உளைச்சலாக இருக்கு, நீங்கள் அடிக்கக்கூடாது, அப்படி அடிப்பதனால் நாங்கள் போலீஸுக்கு சொல்வோம் என்று கூட சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைய பிள்ளைகள் தைரியமாக இருக்கிறார்கள். ஆனால் அது எவ்வளவு தூரம் எங்களுடைய சமூகத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்கிற ஒரு விடயம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. வெளிநாடுகளிலே இந்த சட்டத்திட்டங்கள் சில வழிகளை சரியாக பயன்படலாம். அதாவது அங்கத்திய வாழ்வியல் முறைக்கு சில விடயங்கள் சரியாக அமையும். அதாவது ஒரு குழந்தை குளப்படி செய்கிறது அல்லது ஏதோ ஒரு செயலில் ஈடுபடுகிறது என்றால்
வெளிநாடுகளிலே வந்து அதற்கான விடயங்கள் அல்லது அது சார்ந்த நிறுவனங்கள் அல்லது அது சார்ந்த அமைப்புகளினூடாக அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கான விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. எங்களுடைய நாடுகளில் அவையெல்லாம் மிக மிக குறைவு. சிறுத்த பள்ளிகளை கொண்டே சென்று விடுவது என்பதும் அரிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு குழந்தைக்கான சட்டம் என்பது வெளிநாடுகளிலே பரவி ஒரு பாரிய நிலையிலே இருக்கிறது. என்னவென்றால் ஒரு குழந்தை நீளமாக முடி வளர்த்து வந்து பாடசாலையில் அதை வெட்டச் சொன்னால் அது எனக்கு மன உளைச்சலாக இருக்கிறது, என்னால் வெட்ட முடியாது, அப்படி சொல்வது தவறு என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் ஒரு குழந்தை வெளிநாடுகளிலே முறையிடுகிறது என்று வைத்தால் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அங்கே அங்கத்திய சட்டத்திலே இடம் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை ஒரு பிள்ளை நிறைய முடியை வளர்த்து வந்திருக்கிறது, பாடசாலை மட்டத்திலே சொல்லுகிறார்கள் அதை வெட்டிவிட வேண்டும் என்றால் அதை போய் நாங்கள் ஒரு சட்டமாக பாடசாலையிலே இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் ஒரு அதிலே வந்து நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம், உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கிற ஆசிரியரை கைது செய்யுங்கள் என்று சொன்னால் அவ்வாறு ஒரு சட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டால் உண்மையிலே வந்து என்ன சொல்வது, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றது. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும். ஆகவே அந்த விடயங்களிலே நாங்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வந்து அவர்களை வளர்ப்பிலே வந்து இந்த சின்ன சின்ன விடயங்களில் நுணுக்கமான சமூகம் சார்ந்த விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்று வந்த பின்பு நாங்கள் பலரும் வந்து எங்களுடைய பெற்றோர் பேர்ந்து தான் அந்த தவறை நாங்கள் விட்ட தவறு என்று உணர்ந்து கொள்கிறோம். சிறுபராயத்தில் அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்ற விடயங்களை சொல்லிக் கொடுப்பதை தவற விடுகிறோம் இல்லையா? நிச்சயமாக தான். குறிப்பாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை இப்போ சிறுபராயங்கள் அப்படி என்று பார்க்கிற பொழுது நாங்கள் நிறைய விடயங்களை பற்றி பெற்றோர்கள் இப்பொழுதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக அவர்களுக்கு சிறிய வயதிலிருந்தே ஒரு சேமிப்பை போட்டு வைக்க வேண்டும். அது நிலையான வைப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கென்று ஏதோ ஒன்றை செய்து கொள்ள வேண்டும். அது கொடுக்கக்கூடிய கல்விகளாக இருக்கட்டும் எல்லாமே சரியானதாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கிறது. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து அமெரிக்கா என்ற ஒரு நாடு, அமெரிக்காவில் வந்து இந்த குறிப்பாக 2 சிறைச்சாலைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை வைத்து ஒரு ரிசர்ச் ஒன்று செய்கிறார்கள், ஆராய்ச்சி ஒன்று செய்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய மாதிரி இந்த சலவை பவுடர்கள், இந்த சர்ஃபெக்சல் அந்த மாதிரி ஒரு சில பவுடர்கள் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு நிறுவனம், ஒரு மிகப்பெரிய நிறுவனம் கைதிகளை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதில் மிகப்பெரிய குற்றங்களை செய்திருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சிறைச்சாலையில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு இந்த 4 சுவர்களிலிருந்து வெளியில் வருவதற்கான ஒரு நேரமாக 1 மணித்தியாலம் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிறைச்சாலை, அதுவுமே இந்த முதல் கூறிய சிறைச்சாலை அளவிற்கு ஸ்ட்ரிக்டாக இல்லாட்டியும் அதுவுமே ஒப்பற்ற அளவில் ஏனைய சிறைச்சாலைகளை விட மிகவும் ஒரு கடுமையான சிறைச்சாலையாக இருக்கிறது. அங்கு 2 மணித்தியாலங்கள் அந்த சிறை கைதிகள் வெளியில் வருவதற்கு, அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியில் வந்து அந்த காற்றை சுவாசிப்பதற்கும் இந்த சூரிய ஒளி அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்குமான சந்தர்ப்பமாக ஒரு 2 மணித்தியாலங்கள் வழங்குகிறார்கள். இப்படி வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் இருந்து ஒவ்வொரு சிறை கைதிகளுடன் ஒரு நேர்காணல் மாதிரி செய்கின்ற பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த சிறைச்சாலையில் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம் எது அப்படி என்கின்ற பொழுது, இந்த சிறைச்சாலையில் அனுபவிக்கக்கூடிய தண்டனைகளை விட இங்கு வந்ததன் பிறகுதான் சுதந்திரம் அப்படி என்றால் என்ன, எங்களுடைய சுதந்திரம் பறிபோனால் எங்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கும் அப்படி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்படிங்கின்ற பொழுது அதையும் தாண்டி அந்த இடைவேளை நேரங்களை பற்றியும் கேட்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு 2 மணித்தியாலமாக இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை 1 மணித்தியாலமாக இந்த சிறைச்சாலை மாற்றிவிட்டது என்றால் நீங்கள் உங்களுடைய மனநிலை எப்படியாக இருக்கும் என்கின்ற பொழுது பல குற்றங்களை செய்திருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகள் தாங்கள் மரணித்து விடுவோம், ஒருவேளை அதை நினைத்தே நாங்கள் மன அழுத்தத்திற்குள்ளாகி மரணித்து விடுவோம், அந்த 2 மணித்தியாலங்கள் மட்டும்தான் நாங்கள் எங்களுக்காக நேரம் செலவழிக்கிறோம் அப்படி என்று அந்த சிறைச்சாலை கைதிகள் தெரிவித்திருப்பார்கள். அப்போ அந்த நேர்காணல் செய்து கொண்டிருப்பவர் கூறுவார் என்னவென்றால், உங்களை விட ஒரு சிலர் இந்த உலகத்தில் வந்து மிகவும் ஒரு சிறை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சிறைச்சாலை கைதிகளாக இருந்து கொண்டு இந்த சூரிய ஒளியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், இந்த சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும், அந்த 2 மணித்தியாலங்கள் மட்டும்தான் எங்களுக்கானது என்று சொல்லி கொண்டிருக்கிற பொழுது இதை விட ஒரு சிறை வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் அப்படி என்கிற பொழுது அவர்கள் எக்ஸைட்மெண்ட்டாக கேட்கிறார்கள். ஏன்னா நாங்கள் தான் கைதிகள், நாங்கள் தான் சிறை வாழ்க்கை வாழ்கிறோம், எங்களை விட சிறை வாழ்க்கை வாழ்வர்கள் யார் அப்படி என்று கேட்கின்ற பொழுது அந்த நேர்காணல் செய்து கொண்டிருப்பவர் சொல்கிறவர் என்ன பதில் சொல்கிறார்னு சொன்னால், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அப்படி என்று. குறிப்பாக பெற்றோர் தங்களுடைய வேலைப்பாடுகளிலும் அவர்களை கவனித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் இந்த
ஒரு சில தொழில்நுட்ப சாதனங்களை அவர்களிடம் நாங்கள் வழங்கி விடுகிறோம். தொலைபேசியாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும். இப்படி அதற்குள்ளே மூழ்கி போகக்கூடிய பிள்ளைகள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை விட மிக மோசமாக தங்களுடைய சுதந்திரங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். வெளி உலகத்திற்கு சென்று இந்த காற்றை சுவாசிப்பதற்கோ அல்லது இந்த சூரிய ஒளியை அனுபவிப்பதற்கோ அல்லது அந்த மாதிரியாக ஒரு நாளில் தங்களுக்காக நேரம் செலவழிக்கக்கூடிய தன்மை என்பது நாளடைவில் குறைந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்பது அந்த ரிசர்ச்சின் முடிவாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இந்த கைதிகளிடம் நீங்க இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன அறிவுரை கூறுவீர்கள் அப்படி என்று கேட்கிற பொழுது, வெளியில் செல்லுங்கள், அவர் பார்க்குக்கு செல்லுங்கள், பூங்காவிற்கு செல்லுங்கள், கடற்கரைக்கு செல்லுங்கள், பெற்றோர்களிடம் அழைத்து கொண்டு அவர்களையும் அழைத்து கொண்டு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் எல்லாம் வெளியில் செல்லுங்கள். குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்கள் எல்லாம் பல கோயில்களாக இருக்கட்டும், தேவாலயங்களாக இருக்கட்டும், நாங்கள் எங்களுடைய மதம் சார்ந்து பயணிக்கக்கூடிய பல இடங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி நாங்கள் எங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் என்று நேரம் செலவழிப்பதற்காக நீங்களும் ஒரு நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். குறிப்பாக பிள்ளைகளுக்கு அது தேவையாக இருக்கிறது. உளநலம் சார்ந்து அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிற பொழுதே நாங்கள் பல விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அடிப்படையில் அவர்களுடைய உளநலம் பாதிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் ஒரு பாடசாலையில் ஆசிரியர் தங்களுடைய பிள்ளைகளை தண்டித்து விட்டால் எல்லாம் பாடசாலைக்கு போய் ஆசிரியர்களோடு முரண்படக்கூடிய அளவிற்கு பெற்றோர்கள் மாறிவிட்டார்கள். சில நேரத்தில் அது சில ஆசிரியர்கள் வரைமுறை இல்லாமல் பிள்ளைகளை தாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் போய் ஆசிரியர்களை கேட்கத்தான் வேண்டும். ஆனால் இப்படியான பெற்றோர்கள் மாறி இருக்கிறார்கள். பிள்ளைகள் உடல் நலம் சார்ந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படி என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைய காலத்தில் இருக்கிறார்கள் என்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் உளநலம் சார்ந்து பாதுகாப்பாக இருக்கிறார்களா அப்படி என்பதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் அவர்களுடன் நேரம் செலுத்துங்கள். சிறு வயதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய நண்பர்கள் நாங்கள் நடப்பது எல்லாவற்றையுமே சொல்லக்கூடிய ஒரு உரிமையும் அந்த சுதந்திரம் எங்கு இருக்கும் என்று சொன்னால் பெற்றோர்களிடம் மட்டும்தான். இந்த நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதோ வேறு யாரிடம் பகிர்ந்து கொள்வதெல்லாம் இரண்டாம் பட்சமாக இருந்தாலும் பெற்றோர்கள் அப்படி என்பதுதான் நாங்கள் எதை பகிர்ந்து கொள்வதற்கும் ஏதுவான ஒரு ஆட்களாக இருப்பார்கள். அப்படியான சூழ்நிலையை வெறுமனே குழந்தை பருவத்தில் மட்டுமல்லாமல் அதற்கு பின்னர் வரக்கூடிய பருவங்களிலும் நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு நாங்கள் அதை பழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். என்றால் முன்னரெல்லாம் வெளியில போனால் பெண் பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் காலமெல்லாம் மாறிட்டது. இப்ப ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை விட அதிகமான பிரச்சனைகள் ஆண் பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது. அப்ப நாங்கள் அவர்களிடம் ஒரு சிறிய கொஞ்ச நேரம் ஒதுக்கி இது எங்களுடைய ஃபேமிலிக்கான டைம். இந்த டைம்ல நான் அம்மாவோ அப்பாவோ பிள்ளையோ நாங்கள் இருந்து இன்றைக்கு என்ன நடந்தது, ஆஃபீஸ்ல இப்படி நடந்தது, வேலைக்கு போன இடத்துல இப்படி நடந்தது, அம்மாண்ட ஆஃபீஸ்ல அல்லது வீட்டுச்சூழல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படி என்பதையும், அதே நேரத்துக்கு அந்த பிள்ளையும் தன்னுடைய அந்த நாளில் என்ன நடந்தது அப்படி என்பதை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி அவர்களுடன் நாங்கள் நேரம் செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி என்பதால் இன்றைக்கு நாங்கள் பல விடயங்களை குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், அவர்கள் சார்ந்த விடயங்களில் கல்வி சேமிப்பு அப்படி என்று பல விடயங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய அந்த குவாலிட்டி டைம் அப்படி என்று சொல்ற விஷயத்தையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்பதை நான் சொல்லக்கூடியதாக இருக்குதுண்ணா. உண்மையிலே அந்த கதை அல்லது அந்த சம்பவம் உண்மையிலே ஒரு குழந்தைகள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய வேலைகளை நாங்கள் சொந்தமாக செய்வதற்கு அவர்களையும் சொந்தமாக விட்டிருக்கிறோம்னு நாங்கள் நினைக்கலாம். உண்மையிலே அவர்களுடைய அந்த சுதந்திரத்தை இழந்து அது கடுமையாகிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் ஒரு செல்லிட தொலைபேசியிலே எவ்வளவு நேரத்தை நாங்கள் கழிக்க முடியும்? அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நினைத்து விட முடியாது. அவர்கள் அந்த தருணத்தில் அதை பார்த்து அதை ரசிக்கிறார்களே ஒழிய, ஆனால் அவர்களுக்கான சுதந்திரம் மறைமுகமாக மறக்கப்படுகிறது என்பது போன்று நாங்கள் செய்கின்ற சில செயற்பாடுகள் அல்லது நாங்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் குழந்தைகளுடைய மனதுகளை பாதித்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தைகள் முன்னிலே நாங்கள் பெரியவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அவர்களால் நோட்டமிடப்படுகின்றது அல்லது அவர்களால் பார்க்கப்படுகின்றது. அவர்களும் அவற்றை பின்பற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் தந்தை சண்டை பிடிக்கிறார்கள் என்றால் ஒரு குழந்தை அதை பார்த்து வளர்கிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த குழந்தை தானும் அவ்வாறான ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது சத்தம் போடத்தான் பார்க்கும். பின்பு நாங்கள் குழந்தையை அதட்டியோ அல்லது விரட்டியோ அதை கடித்தோ எந்த பிரயோசனமும் இல்லை. என்றால் முன்னுதாரணமாக நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் செய்கின்ற செயல்கள் தான் அது பிற்காலத்திலே அவர்களையும் அவ்வாறு உருவாக்குவதாக மாறுகிறது. எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது எங்களுடைய அப்பா அம்மா இப்படி செய்கிறார்கள், அப்பா அம்மா இவ்வாறு பேசுகிறார்கள் அல்லது அப்பா அம்மாக்கள் இவ்வாறு கதைக்கிறார்கள், அதே போன்று நாங்கள் கதைப்பதில் தவறு இல்லை என்பதை அந்த குழந்தை பருவத்தில் அவர்கள் உணர மாட்டார்கள். அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? அதை போன்று செய்தால்தான் நாங்களும் இந்த சமூகத்தில் இப்படித்தான் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருகின்றபடியினால் ஒரு சண்டை என்று வந்தால் அப்பா அம்மா அடிதடி பிடிக்கிறார்கள்னா பிள்ளையும் பின்பு ஒரு காலத்திலே அவ்வாறான சூழ்நிலை வருகின்ற பொழுது அடிபிடியைத்தான் பிடிக்கும்.
நண்பர்களுக்கு இடையிலே பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் தீய வார்த்தைகளை பிரயோகிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். ஏனால் குடும்பத்தில் என்ன நடக்கிறது, குடும்பத்தை என்ன நிலையிலேயே நாங்கள் நோக்குகிறோம் என்பது அந்த பருவத்தை அவர்கள் உணர மாட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறது, அது அப்பா அம்மா தான் அவர்களுக்கு அந்த நேரத்திலே என்ன சொல்வது, ஒரு கதாநாயகர்களாக தோற்றத்திலே இருப்பார்கள். அவர்களை வழி கொண்டுதான் இவர்கள் நடப்பார்கள். குழந்தைகள் முன்னிலே நீங்கள் அதற்கேற்ற விதத்தில் உங்களுடைய செயல்களை பெற்றோர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை, அதை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைபெறப் போன்றோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை விடைபெற நாங்கள் என்ன குணம் துஷ்யந்தன் மற்றும் கார்த்தியாயினி. நன்றி.